நன்மை என்ன தீமை என்ன நன்மை உறக்கச் சொல். உங்கள் விருப்பம். இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓடிஎல்எஸ்க்கு இன்னைக்கு இரவு 7 மணிலிருந்து 8:30 மணி வரை மட்டும் லைவ் இருக்குது. அந்த லைவை புதுசாக ட்ரை பண்ணலாம். பொதுவாக புதுசு இல்லை, தனிப்பட்ட முறையில் அது புதுசு தான். எஸ்பிஓ குரூப்பில் டெலிகிராம்லேயும் சரி, யூடியூப் சேனல்லையும் சரி, 2 இடத்துலையுமே ஒரே நேரத்தில் லைவ் வந்து உங்களோட கேள்விகளுக்கும் சரி, எஸ்பிஓ டிஎல்இஸோட கேள்விகளுக்கும் சரி, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கலாம். முக்கியமாக ஒரு டாப்பிக்கை க்ரியேட் பண்ணி அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி ஷேர் பண்ணலான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அளவு அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டாப்பிக்கை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். 13/2/24 7 மணிலிருந்து 8:30 மட்டும் லைவ் இருக்குது. ஸோ இந்த லைவில் இந்த ஒரு டைமிங் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அது செட் ஆகுமான்னு தெரியாது, அந்த டைமுக்குள்ளே முடியுமான்னு தெரியாது, பட் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான். ரிமைன் யுவர் பெண்டிங் ப்ராப்ளம்ஸ். உங்களோட பெண்டிங் எல்லாமே என்னென்ன பெண்டிங்லாம் இருக்குது, கண்டிப்பாக ஒரு சில இதெல்லாம் முக்கியமாகவே பெண்டிங்காக இருக்கும். அந்த பெண்டிங்லாம் உங்களுக்கு என்னவாக இருக்குது? எஸ்பிஓ கரண்ட் ஸ்டேட்டஸ் 10 மினிட்ஸ். ஆனால் இதை ரொம்பவே எதிர்பார்த்து வராதிங்க. எஸ்பிஓ கரண்ட் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரிஞ்சளவும் ஒரு திங்கிங்லையும் சொல்லலாம். வி ஆர் ஆல் எஸ்பிஓ மிஸ்டேக். நாம் எஸ்பிஓவில் என்னென்ன மிஸ்டேக்லாம் ரொம்பவே பண்ணுறோம், அந்த மிஸ்டேக்கை கிளியர் பண்ணால் நாம் சேஃபாக இருப்போம். ஜென்ரல் வார்னிங் அண்ட் அவேர்னஸ் 10 மினிட்ஸ். ஸோ ஜென்ரலாகவே நாம் ஒரு கவனக்குறைவாக இருந்து பெரிய சிக்கலெல்லாம் மாற்றோம். பொதுவாக பெண்கள் ஒரு பிளாக்மெயிலுங்கிற வேர்டிலேயே அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு முயற்சியே இல்லாமல் போயிடுது. அதை பற்றி ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ ஹவு டு டீல் வித் எ எஸ்பிஓ ப்ராப்ளம் இன் குரூப் அண்ட் ஃபேமிலி. எஸ்பிஓக்குள்ளே உங்களோட டீமை ஒரு பிரச்சனைனா எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும், அதுக்குள்ளே என்ன சொல்யூஷனை கரெக்டாக கொடுக்கணும், நாம் செய்கிற மிஸ்டேக் ஏன் பிரச்சனையாக வருது, நாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நாம் என்னென்னலாம் பண்ணால் நம்மளோட டீம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஷேர் யுவர் எஸ்பிஓ சக்ஸஸ் ஃபெயிலியர் ஃபீட்பேக் 30 மினிட்ஸ். ஸோ எஸ்பிஓக்குள்ளே இப்போ வரும் மட்டும் 2020 இருந்து இப்போ வரும் மட்டும் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஸோ அவங்க தான் இப்போ கரண்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ தாராளமாக சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டையுமே நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் உங்களோட ஃபீட்பேக்கை. ஸோ எல்லாருமே ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அதிகபட்சம். அதுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணிக்கலாம். இது டெலிகிராமில் உள்ளவங்களால தான் பேச முடியும். பட் நீங்கள் யூடியூப்லையும் கமெண்ட் பண்ணிட்டு லைவ் சேட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை உங்களுக்கு தெரிஞ்ச யாருனாலும் சரி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிஓ ஃபேமிலியில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, எஸ்பிஓக்குள்ளே புதுசாக ஜாயின் பண்ண போகிறவங்களாக இருந்தாலும் இது முக்கியமாக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது புதுசாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேவாகுச்சுன்னா அகைன் ட்ரை பண்ணுவேன், ஓகே ஆகலையா இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணுவேன். ஸோ அவ்வளோ. அது என்ன எஸ்பிஓ டிஎல்இஸ்னு உங்களுக்கு ஒரு கேள்வி உருவாகலாம். எஸ்பிஓவில் மார்க்கிங் வேர்டே யுவர் ட்ரீம் லைஃப் சர்ச் எண்டு ஹியர் தான். ஸோ அதை ஷார்ட்டாக ட்ரீம் லைஃப் டிஎல்ஸாக மாற்றி அதையும் ஷார்ட்டாக எஸ்பிஓட டிஎல்டிஸ். ஸோ எஸ்பிஓ டிஎல்டிஸோட ஃபேமிலியாக தான் இது க்ரியேட் ஆகிருக்கு. இதில் 5 லாங்குவேஜ் மட்டும் இருக்குது. மலையாளம், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு. இந்த லாங்குவேஜ் எல்லாமே நானாக மேனேஜ் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. என சொல்ல போனால் எனக்கு தமிழை தவிர அவ்வளவு லாங்குவேஜ் தெரியவும் செய்யாது. இது எல்லாமே எஸ்பிஓட டிஎல்ஸ் மட்டும்தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓட டிஎல்டி ஃபேமிலிஸும் ரொம்பவே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிறனால தான் இவ்வளோ சப்போர்ட் எனக்கு இருக்குது. அந்த சப்போர்ட் மூலமாக தான் நமக்கு தெரிஞ்ச அளவு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே உங்களுக்கும் ஒரு ஐடியா க்ரியேட் ஆகுன்னு சொல்லி தான் இவ்வளவுத்துக்குள்ளே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ மறக்காமல் யூடியூப்லேயும் சரி டெலிகிராம்லையும் சரி, டெலிகிராமில் டிஎல்ஸை தவிர வேறு யாருமே ஜாயின் பண்ண முடியாது. ஆனால் யூடியூப் சேனல் லைவில் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். அதில் மறக்காமல் உங்களோட கேள்விகள் என்னவோ அதை எடுத்து கொண்டு வாங்க. அதுக்குள்ள பதில்கள் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிடுங்க. இன்றைக்கி நைட் 7 மணிலிருந்து 8:30 மணி வரட்டும். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுவோம், நல்லா இல்லையா இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணுவோம். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.